இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. பள்ளிகளில் நீதி போதனை பாட வேலைகளை மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும் என அன்புமணி யோசனை கூறியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். நெல்லையில் சக மாணவரை அரிவாளால் வெட்டிய 8ஆம் வகுப்பு மாணவர் தமிழகம் எங்கே போகிறது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் ஒரு மாணவரை இன்னொரு மாணவர் அரிவாளால் வெட்டி இருப்பதும் அதை தடுக்க சென்ற ஆசிரியருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருப்பதும் அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியும் ஒழுக்கமும் கற்பிக்கப்பட வேண்டிய பள்ளியில் இத்தகைய நிகழ்வுகள் நடப்பது நல்லதல்ல எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரு மாணவர்களுக்கும் இடையே பென்சில் வாங்குவதில் தான் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது மறந்து கடந்து போக வேண்டிய மோதல் தான். ஆனால் வீட்டிலிருந்து அரிவாளை கொண்டு வந்து பையில் மறைத்து சக மாணவனை வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மாணவனுடைய மனநிலை வெறுப்படைந்திருக்கிறது என்றால் அது மாணவர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் அதிகரித்து வரக்கூடிய சீரழிவையே காட்டுகிறது. இந்த போக்கு சரி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல்வேறு காரணங்களால் மாணவர்கள் சக மாணவர்களால் தாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது எனவும் அதற்கு உதாரணமாக நாங்குநேரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் நடந்த வன்முறை நிகழ்வுகளையும் அன்புமணி சுட்டி காண்பித்திருக்கின்றார். மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்கால தூண்கள். அவர்களை நல்வழி காட்டுவதுதான் பள்ளிகள் மற்றும் சமூகத்தின் கடமை எனவும் இதனை மனதில் கொண்டு தமிழக அரசு பள்ளிகளில் நீதி போதனை பாடவேளைகளையும் அதே போல விளையாட்டு பாடவேளையும் அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.